Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன important articles இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கோவேக்சின் கரோனா தடுப்பூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நமக்கு இந்த கோவேக்சின்னால ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வந்துருந்துச்சு இல்லையா. ஆஸ்ட்ராசெனகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் நமக்கு கோவேக்சின் அப்படிங்கிறத வேக்ஸ்ஜெவ்ரியா அப்படிங்கிற இந்த பேரில் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்தியாவில் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம எல்லாருமே கோவிஷீல்டு அல்லது கோவேக்சின் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம வந்து போட்டுருவோம். இதில் இந்த கோவிஷீல்டை பயன்படுத்துகிறவங்க, ஷீல்டு அப்படின்னா ஷீரம், ஓகேங்களா, எஸ்சிஎஸ்ன்னு வரும், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ கோவிஷீல்டை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே வந்து ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் போட்டு ஒரு 21 நாட்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம், ரத்த உறைதல் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி லண்டன் உயர்நீதிமன்றத்தில் இந்த ஆஸ்ட்ராசெனகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவிஷீல்டு வேக்சினையுமே வந்து, அதாவது அவங்க டேர்மில் சொல்லணும்னா வேக்ஸெர்வியா வேக்சின் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறுறோம் அப்படிங்கறத வாபஸ் பெற்றிருந்தாங்க. ஓகேவா, சோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. இருந்தாலுமே அது ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு ஒரு 21 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருந்தாதான் இருக்கும். மற்றபடி 21 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி கோவிஷீல்டில் ஒரு சைடு எஃபெக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கோவேக்சின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை யார் ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, BHU அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் அப்படிங்கிற அந்த ஒரு தடுப்பூசியும் வந்து எடுத்து பார்க்குறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. கோவேக்சின் போட்டவங்க கிட்ட ஒரு சர்வே எடுத்தப்போ கோவேக்சின் செலுத்தி கொண்டவர்களில் 30% மேற்பட்டோருக்கு ஓராண்டுக்கு பின் பலவித உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ கோவிஷீல்டு போட்டவங்களுக்கும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சிருக்கு, கோவேக்சின் போட்டவங்களுக்கும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வுகள், அந்த முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா, ஸோ நார்மலாகவே வேக்சின் போட்டால் நமக்கே பார்த்தோம்னா வேக்சின் போட்ட அடுத்த நாள் நல்ல காய்ச்சல் வந்திருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆயிருப்போம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விளைவுகளாக இருக்காது. இருந்தாலுமே அந்த ஒரு சில பேர் வந்து உயிரிழக்கவும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம மறுக்க முடியாது, அதுதான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த செய்தியை பார்ப்போம். நம்ம சோமி பாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சோமி பாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது தாஜ்மஹால் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனின் தோட்டம் என்று பொருள்படும் சோமிபாக் மணிமண்டபம் ராதா சோமி எனும் சமய மார்க்கத்தை தோற்றுவித்த தானி சுவாமிஜி மகாராஜ் என்பவருக்கு வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கல்லறை மாடமாகும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோமிபாக் அப்படின்னா அதனுடைய பெயர் இறைவனின் தோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை நமக்கு கொடுக்குது. ஸோ யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராதா சோமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமய மார்க்கத்தை சேர்ந்த தானி சுவாமிஜி மகாராஜ் அப்படிங்கிற அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை மாதிரியான ஒரு மணிமண்டபம் தான் நமக்கு இந்த சோமிபாக். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ, எப்படி தாஜ்மஹால் வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த அதே மாதிரியான ஒரு தோற்றம், அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த சோமிபாக் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, 1922ஆம் ஆண்டு வந்து இதனுடைய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கும். 102 வருஷம் கழிச்சு இப்பதான் அதனுடைய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது முடிஞ்சு பார்வையாளர்களுக்காக அந்த ஒவ்வொரு போர்ஷனா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து இப்பதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ஸோ எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம், ஆக்ரால வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, மிக முக்கியமான விஷயம் காட்டுத்தீ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பெரிய காட்டுத்தீ அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி உச்சநீதிமன்றமும் வந்து அந்த மாநில அரசாங்கத்திட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. ஸோ காட்டுத்தீனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காட்டுத்தீ அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு தமிழகம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா அண்ட் தென் நார்த்தில் பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி காடுகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே நமக்கு வல்னரபிளாக தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழகத்திலையும் இந்த காட்டுத்தீ பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செஞ்சுது. இப்போ காட்டுத்தீ அப்படிங்கிறது மனிதர்களுடைய காரணங்கள்னாலையும் வரும், இயற்கையான காரணங்கள்னாலையும்
காரணங்களாலையும் நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ இயற்கையான காரணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இடி இடிச்சு அது மரத்தில் விழுந்துச்சுன்னா அது அப்படியே காட்டு தீயா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வெப்ப அலைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். உத்தரகாண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கு. ஓகேங்களா, வெப்ப அலைகள் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக தான் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால நமக்கு இந்த காட்டு தீ அப்படிங்கிறது பரவிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் நமக்கு காட்டு தீ பரவுச்சு அப்படின்னா அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கு. என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காட்டு தீ எரியறதுனால நமக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த காடுகளை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அதனுடைய வாழ்வாதாரம், அதனுடைய வாழ்விடம் அப்படிங்கிறது நமக்கு பாதிக்கப்படுது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, இந்த காட்டு தீ அப்படிங்கிறது காற்றின் மூலயமா பரவி அந்த ஆஷஸ்லாம் பறந்து போய் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த சைட்லாம் பார்த்தோம்னா நமக்கு பனி பிரதேசமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில காலகட்டத்தில் ஸோ அந்த பனிகளில் போய் விழுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற அந்த கிளாசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கிளாசியர்ஸ் எல்லாம் அந்த ஒரு 2 மாநிலங்களில் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த கிளாசியர்ஸும் அஃபெக்ட் ஆகிறனால நமக்கு வாட்டர் பொல்யூஷனும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த காட்டு தீனால நமக்கு பரவிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக நமக்கு இருக்கு. ஸோ அப்போ நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர், இதை நம்ம ஒரு டிசாஸ்டராக தான் எடுத்துக்கிறோம் காட்டு தீ அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா, ஸோ மனிதர்களுடைய காரணமாக இருந்தாலுமே அழிக்கப்படுறது என்னமோ நமக்கு சுற்றுச்சூழல் தான் அழிக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு காட்டு தீ போன்ற இந்த மாதிரியான பேரிடர்களை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அதற்குன்னு தனியாக பிரத்யேகமான திட்டங்கள் வேணும். ஓகேங்களா, ஸோ பாலிசி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறப்போ நம்ம அந்த பாலிசியை டைம் அண்ட் டைம் அகைன் நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ காட்டு தீ இருக்கு அப்படின்னா முன்னாடி அந்த ஒரு காட்டு தீயை சமாளிக்கிறதுக்கான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி அந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த போகிறோம், ஃபர்ஸ்ட் காட்டு தீ வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை நம்ம பண்ணணும், அது ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸாக நமக்கு தேவைப்படும். அடுத்தது காட்டு தீ வந்துருச்சு, ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருச்சு, ஃபாரஸ்ட் ஃபயர்னு இல்லை எந்த ஒரு பேரிடராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வராமல் ப்ரிகாஷனாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் தனித்தனியாக, இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காட்டு தீயை சொல்றோம். இதே ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த சைக்ளோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பேரிடர்களை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு விதமான பேரிடர்களை ஒரே காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய நாடாக தான் இருக்கு. போன வருஷமே அதை நம்ம பார்த்துருப்போம். பல இடங்களில் மழை, பல இடங்களில் வெள்ளம், ஒரு இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வறட்சி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பேரிடர்களை நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே தான் வரோம். அதே மாதிரி காலநிலை மாற்றத்தினால நம்ம இன்னமும் நிறைய பேரிடர்களை சந்திப்போம் அப்படிங்கிறத பல்வேறு அறிக்கைகள் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ பேரிடர்களை சமாளிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதை தடுக்கிறது எப்படி, பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், இப்போ காட்டு தீயே இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை சைக்ளோன் வருதுன்னா எவாக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு பாலிசியை நமக்கு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பேரிடர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சில கைட்லைன்ஸ் வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நேஷனல் லெவலில் ஒரு கைட்லைன்ஸ் விடுறாங்க அப்படின்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம பேரிடர்ல இருந்து நம்ம பாதிப்புகள் அப்படிங்கிறது கம்மியாகும், பேரிடர்கள்னால ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறதும் கம்மியாகும். ஏன்னா பேரிடர்கள்னால நம்ம நிறைய பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம். மனித உயிர்களை தாண்டி மனித உயிர்கள் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது, எல்லா மாதிரியான செக்டார்ஸ்லையும் நமக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பாலிசி அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படிங்கிறது இந்த ஒரு தொடர்ச்சியான செய்திகளில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அங்கே மழை பெய்யுது, இங்கே வெயில் அடிக்குது, வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல பார்த்தோம்னா காட்டு தீ அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் அடுத்த மாதம் பார்த்தோம்னா நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரியான பேரிடர்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா, தொடர்ச்சியாக செய்திகளில் அதான் பார்க்குறோம். அப்போ அதுக்கு தேவையான வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு செய்தியில் நம்ம பார்க்குறோம். அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட டெக்னாலஜிஸ், நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாலிசி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல காட்டு தீயை சமாளிக்கிறதுக்காக உத்தரகாண்ட் அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டு தீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு செயலை பண்ணியிருப்பாங்க. அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தோம்னா, பைருல்லாவோ பைசேப்பாவோ அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பைருல்லாவோ பைசே பாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயின். ஓகேங்களா, ஸோ இது என்ன கேம்பெயின், எங்கே வந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த பைருல் அப்படின்னா என்னன்னா பைன் ட்ரீஸ் இருக்கு இல்லையா,
பைன் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பைன் ட்ரீஸோட லீவ்ஸ், ஓகேங்களா, இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பைன் மரங்கள் அப்படிங்கிறது குறுகிய காலத்திலே நல்லா உயரமாக வளர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய இலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா காஞ்சி போய் கீழே விழுகிறப்ப அவ்வளோ சீக்கிரம் மக்கி போகாது. ஓகேங்களா? சின்னதாக ஒரு தீப்பொறி இருந்தாலுமே நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பைன் ட்ரீஸோட லீவ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, வாலண்டியர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை எங்ககிட்ட கொடுத்து பைசா வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதான் இந்த பைருல்லாவோ பைசேப்பாவோ அப்படிங்கிற இந்த கேம்பெயின். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1 கிலோ பைன் லீவ்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லோக்கல் கம்யூனிட்டியை நமக்கு உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த ரீஜன் இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இந்த லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான பேரிடர்களுக்கும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏன்னா லோக்கல் கம்யூனிட்டி, அந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் அவங்களோட ஜாகிரபி எல்லாமே தெரியும். ஸோ அவங்கள வச்சு நம்ம ஒரு திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளே ஒரு திட்டத்தை ஃபார்முலேட் பண்ணுறோம், உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த திட்டத்தில் முக்கியமான பங்களிப்பு யாருக்கு இருக்கணும்னா இந்த லோக்கல் கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணி தான் நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். நம்ம ஒரு ஐடியாவை சொல்லணும், நம்ம ஒரு ஆன்சரையுமே அப்படித்தான் எழுதணும். சரிங்களா? லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் எந்த ஒரு திட்டமுமே நமக்கு வெற்றி அடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்பிட் ரொம்ப லேட்டாக பண்ணியிருந்தாலுமே இது ஒரு கரெக்டான ஸ்டெப் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பைருல்லாவோ பைசேப்பாவோ அப்படின்னா பைன் ட்ரீயோட லீவ்ஸை கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு 1 கிலோக்கு 50 ரூபா அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சுப்போம். நிறைய டிசாஸ்டர் வரும், வர நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியா ரஷ்யா வர்த்தக முன்னேற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருதரப்பு வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறது ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செய்தி அறிக்கையில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 2022-23 நிதியாண்டில் இந்தியா ரஷ்யா இடையான இருதரப்பு வர்த்தகம் அப்படிங்கிறது 4 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. நமக்கு சைனா கூட தான் அதிகமாக அந்த இரு நாட்டு வர்த்தக உறவு அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகளில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ரஷ்யா கூட நம்ம 4 லட்சம் கோடி கிட்ட வர்த்தகம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதில் இந்தியாவின் ஏற்றுமதி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 26,000 கோடி. ரஷ்யாவிலிருந்து நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம் அப்படின்னா ஒரு 3 லட்சம் கோடிக்கு இறக்குமதி மட்டுமே பண்றோம். ஓகேங்களா? அப்ப நம்ம இம்போர்ட் தான் அதிகம் பண்றோம். ரஷ்யால இருந்து நிறைய வாங்க தான் செய்யறோம், ரஷ்யாவுக்கு நிறைய நம்ம கொடுக்க செய்யறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏற்றுமதியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயனம், இரும்பு, உருக்கு, கடல் பொருட்கள், காஃபி கொட்டைகள், மருந்து பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நம்ம அதிகமாக என்ன இறக்குமதி செய்கிறோம்னா கச்சா எண்ணெய் அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ரஷ்யா கூட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கிட்ட இருந்து க்ரூட் ஆயிலை நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? கச்சா எண்ணெயை நம்ம வாங்குறோம், அதுவும் ரூபாயை கொடுத்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்குறோம். ஓகேங்களா? அமெரிக்கா டாலரில் அந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கல. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இந்திய ரூபாயில் நம்ம வாங்குறோம். அதை வாங்கி என்ன பண்ணுறோம், கச்சா எண்ணெயாக இருக்கிறத நம்ம டீசல், பெட்ரோல் அப்படிங்கிறத பிரிக்கிறோம். அதை பிரித்து யாருக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வித்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 2-3 வருஷமா இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே நமக்கு இந்த இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாக இந்த இடத்துல இருக்கு. 3 லட்சம் கோடி அப்படிங்கிறது அதில் முக்கால்வாசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கச்சா எண்ணெயாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அளவில் இந்தியாவோட ரஷ்யா வர்த்தக முன்னேற்றம் அப்படிங்கிறது வர்த்தக அந்த ட்ரேடிங் ஸ்டெபிலிட்டி, ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்ல வருது. சரிங்களா? ஸோ ஒரு நம்பக தகுந்த ஒரு எக்கனாமிக் பார்ட்னராக ரஷ்யா வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.